டைமண்ட் கண்ட உண்மை பை ஷேக்ஸ்பியர். டைமண்ட் குபேர சம்பத்துடையவன். கிரேக்க நாகரிகத்தின் நாற்றங்கால் என்று சொல்ல வேண்டிய ஏத்தன்ஸ் நகரத்தின் பிரதான பிரஜை. உலகத்தின் சௌபாகியங்கள் யாவும் அவன் காலடியில் கிடந்தன. பணம் இருந்தால் மட்டும் போதுமா? மாரி போல இரு கைகளாலும் வாரி வழங்கும் மனமும் இருந்தது. அவன் மாளிகையிலே நண்பர்களுக்கு ஓயாத விருந்து, எடுத்த வார்த்தைக்கெல்லாம் பரிசு. அவனுடைய வாழ்க்கையே பெரும் களியாட்டமாக இருந்தது. ஏத்தன்ஸ் நகரத்தின் குடியாட்சியில் அவனுக்கு சொல் சக்தி உண்டு. ஏனென்றால் நகரத்து சேனையில் தலைமை வகித்து போர் புரிந்து பவித்திரமான வடுக்கல் பெற்றவன். டைமனை ஏத்தன்ஸ் நகரத்தின் அதிர்ஷ்ட தேவதை என்றே சொல்ல வேண்டும். அவன் வீட்டில் ஐயோ என்று வருகிறவன் மனம் முடிந்து திரும்ப மாட்டான். பாட்டு கட்டி வரும் கவிராயரும் பல நிறம் படம் தீட்டி வரும் ஓவியக்காரரும் பட்டினியோடு திரும்பியதில்லை. நகை வியாபாரிகளுக்கு அவன் முற்றத்தில் கொள்ளை லாபம். டைமண்ட் அவ்வூரில் 3 பேரை தன் உயிருக்குயிரான நண்பர்களாக மதித்திருந்தான். அவன் வீட்டுக்கு அவர்கள் விருந்தாடி வந்து பரிசில் பெற்று போகாத நாள் கிடையாது. ஆனால் அவர்கள் அவனை பணம் காய்ச்சும் மரம் என்றே நினைத்திருந்தார்கள். அவன் புன் சிரிப்பின் தன்மையிலேயே தளிர்த்தார்கள். டைமண்ட் வாரி வழங்கும் துருதுருப்பு கொண்டவனாதலால் 2 கைகளாலும் கடன் வாங்கி வந்தான். வென்டட்டஸ் என்ற நண்பன் ஒருவன் கடன்காரன் கையில் சிக்கிக் கொண்டான். உடனே அவனை மீட்க டைமண்டின் பணம் விரைகிறது. ஒரு ஏழை கிழவன், அவனுக்கு ஒரு மகள். அவளை டைமண்டுடைய வேலைக்காரன் காதலிக்கிறான். கிழவனுக்கோ தட்டு தூக்குறவனுக்கு தன் மகளை கல்யாணம் செய்து கொள்வதா என்ற எண்ணம். இந்த செய்தி டைமண்ட் காதில் விழுந்ததும் அந்த 2 இளம் ஜோடிகளும் சுகமாக வாழ்வதற்கு வேண்டிய பணத்தை வேலைக்காரனுக்கு கொடுத்து அவனை அடிமை தளத்திலிருந்து விடுவித்து கல்யாணமும் செய்து வைக்கிறான். டைமண்டுக்கு வாழ்விலேயே கஷ்டம் தெரியவில்லை. பணத்தின் சிக்கல்கள், மனித குணத்தின் ஆழம் இவற்றை அறிந்து கொள்ள அவகாசமில்லை. அப்படி பெரியதொரு கேளிக்கையாக இருந்தது அவன் வாழ்வு. ஆனால் அவனுடைய கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள், அவனது ஆசைகள் ஓடும் திசையின் போக்கு அறிந்து அவற்றை நடத்தி வைப்பது போன்றவை அவனுடைய மாளிகை கணக்கு பிள்ளையான பிலாவியஸ். அவன் யோக்கியன். டைமண்டின் சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டின் விபரீதம் எங்கு வந்து விடியும் என்பதை உணர்ந்தவன். எஜமானிடத்தில் மாறாத பாசம் வைத்த பணியாளன். ஏத்தன்ஸ் நகரத்தை காப்பதற்காக முன்பு டைமண்ட் தலைமையில் நடைபெற்ற போரில் துணையாக நின்ற ஆல்கியட்டஸ் சேனாதிபதிக்கு டைமண்டிடம் உண்மையான நட்பும் விசுவாசமும் உண்டு. அவன் இப்பொழுது ஏத்தன்ஸ் நகர குடியாட்சியின் ஸ்தானாதிபதி. ஆனால் நகர குடியாட்சியோ உளுத்து போனதொரு சேனட் சபையின் நிர்வாகத்தின் கீழ் சிக்கி கிடந்தது. சபை அங்கத்தினர்களோ உடலும் நெஞ்சும் வறண்ட பேர்வழிகள். பணத்தை குட்டி போட விட்டு பெருக்குவதிலே பொழுதையும் வயதையும் கழிப்பவர்கள். இவர்களுக்கு டைமண்ட் என்றால் பிடிக்காது. கௌரதை விடித்த பயல், படோபகாரன் என்று வெறுப்பார்கள். டைமண்டுடைய கிரகம் உச்சத்தில் இருக்கும் வரை அவனை இவர்களது வெறுப்பு தீண்டுவதற்கு திராணியற்று முடங்கி கிடந்தது. இந்த நகரத்தின் கோலாகல வாழ்வுக்கும் சீர்கேட்டுக்கும் மாற்று மருந்து போல ஒரு சித்தாந்தி நடமாடி திரிந்தான். லோகத்தின் பகட்டு, படோடோபம், நம்பிக்கை, மோசடி இவற்றை குத்தி குத்தி காண்பிக்கும் சுபாவம் உள்ளவன். அழையா விருந்தினனாக எல்லா இடங்களிலும் நுழைவான். திட்டுவான், தூற்றுவான். மனிதர்கள் என்றால் சகல துர்குணங்களுக்கும் தாயகமான கெட்ட ஜாதி,
பிராணி என்று நினைப்பவன். வலிய போய் ஒருவன் முன்னால் உட்கார்ந்து கொண்டு அவனை வாய்க்கு வந்தபடி திட்டுவான். ஏத்தன்ஸ் வாசிகள் தங்களுக்கு பொழுது போகாவிட்டால் இவனது திட்டுகளை உல்லாசமாக ரசிப்பார்கள். இவன் பெயர் அப்பேமெண்டஸ். இவனுக்கு ஒரு சீடன் உண்டு. அவன் பெயர் முட்டாள். செல்வம் என்பது என்ன? வற்றாத ஊற்றா? டைமனுக்கும் பணமுடை என்ன என்பது தெரியும் சமயம் வந்தது. ஒரு நாள் வேட்டையாடிவிட்டு உற்சாகமாக விருந்துக்கு திரும்புகிறான் டைமன். கடன்காரர்களுடைய வேலைக்காரர்கள் பணத்துக்கு அவனிடம் நேரில் இடைமறித்து கேட்கிறார்கள். சிறிது மண் கரைந்தால் போதுமல்லவா? கரை உடைந்து கொண்டது போல நாலா திசையிலும் கடன்காரர்கள் பிச்சி பிடுங்குகிறார்கள். கணக்கு பிள்ளை பிலாவியஸ் எத்தனையோ நாள் அவர்களை சால்ஜாப்பு சொல்லி அனுப்பி பார்த்தான். கடன்காரர்கள் எத்தனை நாள் தான் பொறுத்திருப்பார்கள்? டைமனோ கொடு கொடு என்பதை தவிர கணக்கு பார்க்க உட்காரவில்லை. டைமனுக்கு உட்கார்ந்து கணக்கை பார்த்ததும் அச்சமாகத்தான் இருந்தது. இத்தனை நாள் ஏன் சொல்லவில்லை என்று கோபிக்கிறான். சொல்லுவதற்கு வாயெடுக்க விட்டால்தானே. பணத்தை திருப்பிக் கொடுப்பதில் என்ன பிரமாதம்? உயிர் தோழர்களுக்கும் உதவி பெற்றவர்களுக்கும் ஆள் அனுப்புகிறான். அவர்களுக்கு என்ன பைத்தியமா? இப்பொழுது இல்லையே, 1 மணி நேரத்துக்கு முன் வந்திருக்க கூடாதா? என் பணம் வேறொரு இடத்தில் சிக்கி கிடக்கிறதே. ஐயோ பாவம், டைமனுக்கா இப்படி வர வேணும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். இத்தனை நாள் வெறும் அந்தரத்தில் அல்லவா நடமாடிக்கொண்டிருந்தோம். தடுமாறிய காலுக்கு தாங்கள் இல்லை என்ற உண்மை டைமனை நிலைக்குலைய செய்கிறது. அவனுடைய சித்தம் கலங்கி விடுகிறது. ஒரே நாளில் பிச்சைக்காரனாகி இத்தனை நாள் கூடி குழாவியவர்கள் ஏறெடுத்தும் பார்க்காமல் போனால் யாருக்குத்தான் மூளை கலங்கி விடாது? மனம் கைத்து போய் நண்பர்களை மறுபடியும் விருந்துக்கு அழைக்கும்படி பிலாவியஸுக்கு உத்தரவு போடுகிறான். தலைவனுடைய கோபத்தை சமாளித்துக் கொண்டு வந்து கணக்கு பிள்ளைக்கு இன்னுமா வெறித்தனம் என்று படுகிறது. போயே அழைத்து கொண்டு வா என்று கர்ஜிக்கும் போது என்ன செய்ய முடியும்? அழைப்பை கண்ட நண்பர்கள் டைமன் அடியோடு அழிந்துவிடவில்லை என்று நினைக்கிறார்கள். அவனுடைய மனம் கள்ளங்கபடமற்றது, பிறரை சந்தேகிக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். பஞ்சப்பாட்டு பாடி இன்னும் கிடக்கிறத தட்டி கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார்கள். ருசி கண்ட பூனைகள் அல்லவா? டைமன் மாளிகைக்கு ஒவ்வொருவராக வந்து பழைய கும்பல் கூடுகிறது. அதிதிகளுக்கு மூடியிட்ட பாத்திரங்களில் பரிமாறப்பட்டிருக்கிறது. நம்மை அயர வைத்து மகிழ வைக்க புது மாதிரியான பரிசில் வந்திருக்கும் என்று மணப்பால் குடிக்கிறது இந்த சீலைப்பேன் கும்பல். தகுதிக்கு தக்கபடி விருந்து. கொடுக்கிற விருந்தை ஏற்று இன்புறுங்கள். கொடுக்கிறவனை நினைக்க வேண்டாம். 20 பேர் கூடினால் 20 பேரில் யோகியர்களே இருக்கக்கூடாதா? லோகம் அப்படி. அழைப்பு பற்றி எனக்கு கவலை இல்லை. பாத்திரத்தை திறந்து நக்குங்களடா நாய்களா என்கிறான் டைமன். பாத்திரத்தில் மூடி வைத்திருந்தது வெறும் வெந்நீர் தான். வெந்நீரை இந்த அயோக்கிய கும்பல் மேல் ஊற்றி அடித்து துரத்தி விடுகிறான் டைமன். இதற்கிடையே அல்கியாட்டிஸ் தன்னுடைய நண்பனுக்காக சேனட் சபையில் பரிந்து பேசுகிறான். வரட்டு கிழங்கள் அவனையும் நாடு கடத்தி விடுகின்றன. டைமன் மீதும் கடும் தண்டனையை விதிக்கப் போவதாக கொக்கரிப்பு. அதற்காக அவன் காத்திருந்தால்தானே. மனிதர்களுடன் கூடி வாழ்வதை விட மிருகங்களிடையே காட்டில் திரிவது நல்லது என்று நாகரிகத்தின் பகட்டை பசையற்ற தன்மையை வைது கொண்டே போய்விடுகிறான். சித்தம் கலங்கி காட்டில் மனம் போனபடி நடமாடி திரிகிறான் டைமன். அவன் உள்ளம் அக்னியாக கொதிக்கிறது. லோகமானது
அன்பு, பற்று என்பவை சற்றும் தளிர்விட முடியாத சுடுகாடாக தோன்றுகிறது அவனுக்கு. மிஸ் ஆந்த்ரபாஸ் என்று தனக்கு பெயர் ஒன்று வைத்துக்கொண்டு உலகத்தையும் அதன் தீய தன்மைகளையுமே திட்டுபவனாக காலத்தை கழிக்கிறான். வெறிகொண்ட மனதுக்கு குழி தோண்டும் குணம் ஒன்று ஏற்பட்டு விடுகிறது. இவன் இவ்வாறு தோண்டிக் கொண்டிருக்கையில் ஒரு புதையல் கிடைக்கிறது. மனம் கலங்கிய டைமனுக்கு தங்கத்தின் உபயோகம் புது மாதிரியாக படுகிறது. உலகத்தை அழிக்க, அதை நாசம் செய்ய உபயோகப்படுத்த வேண்டும். கடற்கரை அருகிலே உள்ள குகை ஒன்றில் டைமன் குடியிருக்கிறான். இந்த சமயத்தில் அல்கியாட்டிஸ் தன்னுடைய சைனியத்துடனும் வைப்பாட்டிகள் இருவருடனும் அங்கு வருகிறான். டைமன் மனதுக்கு ஆறுதல் சொல்லி அழைத்து போக வேண்டும் என்ற ஆசை. டைமனை கொடுமைப்படுத்திய ஏத்தன்ஸ் பட்டணத்தின் மேல் படையெடுத்து சென்று அதை அடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் டைமனுடைய மனம் அடியோடு சிதைந்துவிட்டது. அல்கியாட்டிஸையும் அவனுடன் வந்த இரு பெண்களையும் வாய்க்கு வந்தபடி வைகிறான். ஈவு இரக்கம் காட்டாமல் ஏத்தன்ஸ் கிழம், குஞ்சு, பெண் என்று பேதம் பாராமல் கொல்லு என்று கூவுகிறான். லோகத்தில் நோயை பரப்பும்படி பெண்களுக்கு அறிவுரை கூறி கண்டெடுத்த பொன்னை கொடுக்கிறான். இவன் போன பிறகு அப்பாமெண்டஸ் வருகிறார். யாரடா என் வேஷத்தை போட்டுக்கொண்டு உலகத்தை தூற்றுகிறவன் என்று கோபிக்கிறான். இரண்டு பேரும் மனமாற வாயார வைது கொள்கிறார்கள். உன்மேல் ஒரு கல்லெடுத்து அடித்தால் கல் நஷ்டம் என்கிறான் டைமன். அடே, உன்னை ஏமாற்றியவனைப் போல் வேஷம் போட்டு அவனை ஏமாற்று, அதுதான் லோக சம்பிரதாயம் என்றான் அப்பாமெண்டஸ். நாயே பேயே என்று திட்டிக் கொள்கிறார்கள். நீடூழி வாழ்ந்து உன் கசப்பை கட்டிக்கொண்டு அழு என்று ஆசீர்வதிக்கிறான் அப்பாமெண்டஸ். நீடூழி வாழ்ந்து பிறகு செத்து தொல என்று மறு ஆசீர்வாதம் கொடுக்கிறான் டைமன். டைமனிடம் இன்னும் பணம் இருக்கிறது என்ற ரகசியம் எப்படியோ பரவி விடுகிறது. அவனிடம் கொள்ளையடிக்கலாம் என்று சில திருடர்கள் வருகிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவர்களுக்கு பணத்தை கொடுத்து லோகத்தை கொள்ளையடிக்கும்படி சொல்லி அனுப்புகிறான். லோகமே ஒரு பெரும் திருட்டு. சந்திரன் சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை திருடுகிறது. சூரியனும் திருடன் கடலில் இருந்து தண்ணீரை திருடுகிறான். உலகமும் திருடுகிறது. உங்களை பிடித்து கட்டும் சட்டம் அதுவும் திருடுகிறது. இதோ இன்னும் பொன் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போய் இன்னும் கொள்ளையடுங்கள் என்று அனுப்புகிறான். டைமன் பித்து பிடித்து புறப்பட்டு விட்டதைக் கண்டு மனம் நொந்து போன பிலாவியஸ் இவனை தேடிக்கொண்டு கடைசியாக இந்த குகைக்கு வந்து சேர்கிறான். கோலாகலமாக வாழ்ந்து வந்த டைமன் இருக்கும் நிலையை கண்டதும் அவனது நெஞ்சம் வெதும்புகிறது. தன்னிடம் பணம் இருக்கிறது. இன்னும் பழையபடி அவரிடம் பணியாளாக வேலை பார்க்க விரும்புவதாக சொல்கிறான். லோகத்திலே உள்ள தனி யோகியனே, இதோ என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு போய் சேரு. மனுஷன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. நாயை பச்சமாக பார்த்துக்கொள், மனுஷனுக்கு கொடுக்காதே என்று பதில் கொடுக்கிறான் டைமன். வேறு ஒன்றும் வேண்டாம், உமது பக்கத்திலிருந்து ஆறுதல் சொல்ல அனுமதி கொடுங்கள் என்று கெஞ்சுகிறான் பிலாவியஸ். சாபத்துக்கு பயம் இருக்குமானால் இங்கே இருந்து ஓடிப்போ, இந்த பக்கம் தலை காட்டாதே என்று சொல்லிவிடுகிறான். டைமனிடம் பணம் இருக்கிறது என்ற செய்தி ஏத்தன்ஸ் ஊரெங்கும் பரவிவிடுகிறது. கவிராயரும் படம் போடுகிறவனும் இவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள். கூழை கும்பிடு போட்டு வாயார புகழ்கிறார்கள். கவிராயர் தம் கற்பனை சரடுகளை எல்லாம் அள்ளி வீசுகிறார். கொஞ்ச நேரம் இவர்களை நையாண்டி செய்துவிட்டு, சில தீயோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை போக்கிவிட்டால் உங்களுக்கு பொன் தருகிறேன் என்கிறான் டைமன்.
சொல்லுங்கள், நிமிஷத்தில் தீர்த்துவிட்டு மற்ற வேலை பார்க்கிறோம் என்று ஆரவாரம் செய்கிறது இந்த கற்பனை கும்பல். நீங்கள் தானடா அந்த அயோக்கியர்கள் என்று அவர்களை உதைத்து விரட்டி விடுகிறான். இந்த நிலையில் அல்கியாட்டிஸின் சைன்யம் ஏதென்ஸ் நகரை நெருங்குகிறது. பீதி அடித்து போன சேனட் சபைக்கு டைமண்ட் ஞாபகம் வருகிறது. அவன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனை அழைத்து வந்து அவனது வீரத்தை உபயோகித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயலுகிறது. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சமாதானம் செய்து டைமனை அழைத்து போவதற்காக ஏதென்ஸில் இருந்து 2 சேனட்டர்கள் வருகிறார்கள். பிலாவியஸ் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறான். ஆனால் எச்சரிக்கிறான், டைமண்ட் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை என்று. இருந்தாலும் ஆசை யாரை விட்டது? அதுவும் அபாயம் பின்புறம் நின்று துரத்தும் போது. குகைக்கு வெளியே வந்து நின்று கொண்டு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அடே, நாசமாய் போக, நாக்கு புழுத்து போக என்று ஏசிக்கொண்டு வெளியே வருகிறான். ஏத்தன்ஸ் நகரத்தின் சார்பாக மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்கியாட்டிஸின் சீற்றத்தை தடுக்க தாங்களே வந்து தலைமை பூண்டு சேனையை நடத்தி செல்ல வேண்டும் என்று கோருகிறார்கள். அல்கியாட்டிஸிடம் இதை சொல்லுங்கள், அவன் எப்படி கொலை செய்து குடலை பிடுங்கி எரிந்தாலும் டைமனுக்கு கவலை இல்லை. கிழவர்களை, கன்னிகளை, வாலிபர்களை கொன்று யுத்தம் என்ற யாக குண்டத்தில் போடட்டும், டைமனுக்கு கவலை இல்லை. பணக்கார கடவுள்கள் எங்களை காப்பாற்றும், திருடர்கள் பணக்காரர்களை காப்பாற்றுவதைப் போல என்று சொல்லுகிறான் டைமன். அவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை, திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறான் பிலாவியஸ். ஏத்தன்ஸ் நாசமாக போகிறது என்றால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தாய்நாடு அல்லவா என்று ஆரம்பிக்கிறான் டைமன். செனட்டர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. பிரபுவே என்று வாயார வாழ்த்துகிறார்கள். ஏத்தன்ஸ் நகரவாசிகளிடம் இதை போய் சொல்லுங்கள், இங்கே ஒரு பெரிய மரம் செழித்து வளர்ந்திருக்கிறது, அதை என்னுடைய உபயோகத்திற்காக வெட்டிவிடலாம் என்றிருக்கிறேன். ஏத்தன்ஸ் மக்கள் எல்லோரும் அவகாசத்தை நழுவ விடாமல் சீக்கிரம் வந்து அந்த மரத்தில் தூக்கு போட்டு கொள்ளட்டும், பிறகு மரம் இருக்காது என்று கிண்டல் செய்கிறான் டைமன். அவரிடம் பேசி பயனில்லை, அவர் இப்படியேதான் சொல்லிக் கொண்டிருப்பார் என்கிறான் பிலாவியஸ். டைமன் கடற்கரை அருகே அழியாத மாளிகை கட்டி கொண்டான். கடல் அலைகள் அந்த மாளிகையை தினசரி குளிப்பாட்டும். என்னுடைய கல்லறை குத்துக்கள் கைத்த வார்த்தைகளில் நோய்க்கும் போருக்கும் மிஞ்சுகிறவர்களை சபிக்கும் என்று ஏத்தன்ஸுக்கு சொல்லுங்கள். டைமன் ஆட்சி முடிந்தது. அல்கியாட்டிஸ் ஏத்தன்ஸ் நகரத்தின் மதில்களை எட்டிவிட்டான். தொடை நடுங்கி தலைவர்கள் சரணாகதி செய்துவிட்டார்கள். டைவனுக்கு கொடுமை இழைத்தவர்களுக்கு அவர்கள் வகுத்த சட்டமே நியாயம் சொல்லும் என்று எச்சரிக்கிறான். எதற்கும் சம்மதிக்கிறார்கள். யுத்தம் இல்லாவிட்டால் போதும். ஆனால் வெற்றிக்கு முந்திவிட்டான் டைமன். அவனை தேடிச் சென்று சோல்ஜர் அங்கு ஒரு கல்லறையைத்தான் பார்க்கிறான். அதிலே, இங்கு கிடக்கிறது ஒரு சடலம், என் பெயரை கேட்காதே, லோகத்தில் எஞ்சிய தீயோர்கள் நாசமாய் போக உலகம் வெறுத்த டைமன் கூறுவது இது, ஆசை தீர சபித்து விட்டு போ, நிற்காதே போ என்று பொறித்திருந்தது. தாராளமாக வழங்கிய கை மண்ணாகி மக்கி சபிக்கிறது. முற்றும்.